ஒரு நீதியை இவங்க வெளியே கொண்டு வரணும். எதனால கொலை செய்யப்பட்டார் என்பதை இவங்க கட்டாயம் கொண்டு வர. இஸ்ரேல் தேசம் வந்து கிறிஸ்டியன் தேசம், அதனால்தான் ட்ரம்ப் வந்து சப்போர்ட் பண்றாரு. இந்த கிறிஸ்தவ தேசம் அந்த கிறிஸ்தவ தேசம் சப்போர்ட் பண்ண இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. ரியல் ரீசன் இதுதான். இப்போதான் எங்களுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்குது. அப்போ அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க அந்த நாட்டு முஸ்லிம்கள். ஆனா நம்ம தேசத்தில் முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க? சுதந்திரமா இருக்கிறாங்க. எல்லா வகையிலும் அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. எங்கேயோ வாழ்ற முஸ்லிம் உங்க உறவினரும் கிடையாது, உங்க ரத்த சம்பந்தமும் கிடையாது, உங்க மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க வேறு மனிதர்கள். 1,50,00,000 பேருக்கு ஒரே நைட்ல எப்படிங்க 5,000 போச்சு? ஆச்சரியமா இல்லை? டிசம்பர் மாசம் 2025 இந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க கொடுக்கல. ஆனால் இந்த பெட்டிஷனை வெளியே கொண்டு வந்தது யார் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம். இது அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனை சார். இது உங்க குடும்பத்துல எவ்வளவு ஓட்டை இருக்குது சார்? அரசியல் பேச ஆரம்பிச்சா உங்க குடும்பத்துல எவ்வளவு ஓட்டை இருக்குது சார்? அதனால திமுகவுடைய தூண்டுதலினால் ஒருவேளை இப்பொழுது அதை வெளியிட்டிருக்கலாம், இல்ல திமுகவே இதை வெளியிட்டிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். போன இடம்லாம் எல்லாரும் ரசிகர்கள் கூட்டம் இருக்கதான் செய்யுது, அது வேற விஷயம். ஆனா 41 உயிர் போயிடுச்சு, திரும்பி வந்துருமா அந்த 41 உயிர்? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாம்பல் இருக்கிற பேசலாம். சார் வணக்கம். 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 சேலம் ஈரோடு பகுதிகளுக்கு ஒரு பேராயரை நியமிக்கிறாங்க, ஜேக்கப் லிவிங்ஸ்டன். அவர் மர்மமான முறையில ஒரு பாலத்துல இருந்து கீழே விழுந்து இறந்து போறார். ஆனால் அவர் சாவுல ஏதேனும் இருப்பதாக சந்தேக கேள்விகள் வருது. இன்னும் அதை தாண்டியும் பல ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் உலாவுது. உங்களுக்கு தகவல் கிடைச்சதா? அவர் எப்படி இறந்தார்? அதாவது பிஷப் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராயர், முதல் பேராயர் சிஎஸ்ஐல சேலம் ஈரோடுன்னு சொல்லி ஒரு பேராயத்தை உருவாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்குறாங்க. முதல் பேராயர் அவர் தான். அடுத்து இளம் பேராயரும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐல அவர் தான். ஒரு நல்ல மனுஷன். திடீர்னு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இந்த 2026 ஒரு செய்தி வருது. காலையிலேயே 7 மணிக்கெல்லாம் செய்தி வருது. அவர் வாக்கிங் போகும்போது பாலத்திலிருந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, விழுந்து அவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது நான் கேள்விப்படுறேன், அவர் வாக்கிங் போகும்போது அவர் கூட 2 பேரோ 3 பேரோ கூட போனதாக வேற கேள்விப்பட்டேன். அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருந்த சமயத்துல திடீர்னு எனக்கு ஒரு டக்குனு என் மனசுல என்ன உதிச்சுதுன்னா, வாக்கிங் போறவர் திடீர்னு எப்படி பாலத்திலிருந்து விழுவார்? முதல் காரியம். அடுத்து எந்த பாலமா இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 3 அடி செவராது இருக்கும், குறைஞ்சது 3 அடி செவரு. அப்போ ஒருவேளை அவருக்கு என்ன சொல்றாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அந்த நேரம் அப்படி தவறி விழுந்துட்டாரு அப்படின்றாங்க. ரைட், அப்படியே கூட இருக்கட்டுமே. ஹார்ட் அட்டாக் வந்தா எப்படி அந்த 3 அடி சுவத்தை தாண்டி எப்படி விழ முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது எனக்கு என்ன வந்துச்சுன்னா, ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஒரு கூட போனவங்க ஒரு தள்ளி விட்டுட்டாங்களா? வாக்கிங் போகும்போது அப்படியே நம்ம பின்னாடி வந்துட்டு டக்கு என்ன பண்ணலாம், அப்படி தள்ளி விட்டுட்டா பாலத்தில் விழுந்தா இவர் செத்துருவார், அது தெரிஞ்சதுதான். அப்படி ஒருவேளை ஏதாவது விழுந்துட்டாரா என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுச்சு. பிற்பாடு தான் அவருடைய உடல் வருது, ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் இது பண்ணிட்டு கொண்டு வராங்க பார்வைக்காக, மக்களுடைய பார்வைக்காக கொண்டு வரும் பொழுது கை கால்லாம் நான் கவனிக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்குது. சாதாரணமா ஒரு 10 அடி உயரத்துல இருந்து விழுந்தாலே நிச்சயமாக கையில காலில் நிச்சயமா அடிபட்டிருக்கும். ஆனா இவருக்கு தலையில மட்டும்தான் அடிபட்டிருக்குது. அப்போ எனக்கு நன்றாக ஊர்ஜிதம் ஆயிடுச்சு, இது நிச்சயமா ஒயிட் கலர் துணியில சுத்திடுவாங்கல்ல சார், நீங்க எதுவுமே பார்க்க முடியாதுல்ல. அதான் தலையில மட்டும் அந்த இது இருந்தது. அதாவது உடம்பெல்லாம் நல்லா இருந்து இந்த இடத்துல இருந்ததுன்னா துணி இல்ல, அவருடைய தோல் நிறத்தை நீங்க கையை நீங்க பாக்குறீங்க. ஆமா, நான் பாக்குறேன். சரிங்களா? அப்போ போஸ்ட்மார்ட்டத்துல சொல்லுவாங்க இல்லையா, எப்படின்னாலும் கை கால் உடஞ்சிருந்தா, கை உடஞ்சிருக்குது, கால் உடஞ்சிருக்குன்ற போஸ்ட்மார்ட்டம் வந்துருச்சு, ரிப்போர்ட் வரும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, தலையில மட்டும்தான் அடிபட்டு இருக்குது. அப்போ யாரோ ஒரு தலையில அடிச்சு அவரை காலி பண்ணிட்டான். இல்ல, ஒருவேளை மேல இருந்து குப்புற விழுந்தாலும் தலையில தான் சார் அடிப்படும். சார் குப்புறவே விழுட்டேன் சார். அது 20 அடி உயர பாலம்.
10 அடியும் கிடையாது, 20 அடி உயர பாலம். 20 அடி உயர பாலத்துல விழுந்தா, அதாவது தெரிஞ்சு விழுந்தீங்கன்னா அது என்ன ஆகும், உங்களை நீங்க எப்படியாவது சமாளிச்சு உட்கார்ற இடத்துக்கு படுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். தெரியாத நிலையில் நீங்க உட்காரும் போது என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ இப்போ கை கால ஒண்ணுமே ஏதாவது உடையும். இது திட்டமா இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்பதாக கூட நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவரு பேராயரான பிற்பாடு என்ன பண்ணிருக்கிறாரு, சில காரியங்களை தோண்ட ஆரம்பிச்சிருக்கிறார். தவறான காரியங்கள், இந்த சிஎஸ்ஐ திருச்சபைகளில் நடந்த காரியங்களை அவர் தோண்ட ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ இப்படி தோண்ட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஏதாவது பிரச்சனை நமக்கு வந்துருமே அப்படின்னு ஒரு சிலர் இதை பிளான் பண்ணி அவரை காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதனால என்ன தவறான காரியங்கள் ஒரு மேம்போகா கூட சொல்ல முடியாதா? அது எனக்கு தெரியாது, ஏன்னா அது அவங்களுடைய நிர்வாகம். பெண்கள் விஷயமா, பொருளாதார பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா, எனக்கு அதெல்லாம் பதவி சம்பந்தப்பட்ட. அதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, இப்போ டிஜிபி கிட்டே, சாரி அந்த ஏரியால உள்ள எஸ்பி கிட்டேயே அவர் என்ன பண்ணிருக்காரு, புகார் மனு அளிச்சிருக்கிறாரு. அந்த எஸ்பியும் கட்டாயம் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம், இன்வெஸ்டிகேஷன் பண்றோம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிற்பாடு நிச்சயமா அந்த ரிசல்ட் வரும். ஆனா இது நிச்சயமா கொலைதான். இது தற்கொலையே கிடையாது, இது ஆக்சிடென்ட்டும் கிடையாது, இது கொலை தான். ஏன்னா எல்லாருக்குமே அது ஒரு ஷாக். ஒரு நல்ல மனுஷன் தற்கொலை பண்ண அவசியம். அவருக்கு எதனா அரசியல் சார்பு நிலை உண்டா? திமுக சப்போர்ட் இல்ல பிஜேபிக்கு சப்போர்ட் இல்ல. இப்ப நான் கட்சி சார்பையும் கொண்டு வர நான் விரும்பல. ஏன்னா அவர் ரொம்ப படகிடந்துன்னு பார்த்தா அருமையான விசிக தலைவர் திருமாவளவனையே ரொம்ப நேசிச்சவர். அதனால நான் எதையும் சொல்ல நான் விரும்பல. தற்சமயம் முழுமையான விவரங்கள் தெரியாம நான் சொல்ல விரும்புறேன். ஆனா இது ஒரு கொலையில் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். நிச்சயமாக இது ஒரு கொலை. அதனால கட்டாயம் இந்த அரசாங்கமும் அருமையான காவல்துறையும் இதற்கு கட்டாயம் ஒரு நீதியை இவங்க வெளியே கொண்டு வரணும். எதனால கொலை செய்யப்பட்டார் என்பதை இவங்க கட்டாயம் கொண்டு வரணும், என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஈரான் இஸ்ரேல், ஈரான்ல அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல், அதற்கு இந்தியாவில் கிளம்பி இருக்கக்கூடிய ஆதரவு குரல்கள், நிறைய பேர் களத்துல இறங்கி சாலையில இறங்கி வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க, அதை ஒரு கூட்டமா நடத்துறாங்க. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க இந்த விஷயத்த? இது முட்டாள்தனமான செயல்கள். நம்முடைய இந்திய மக்கள் செய்யக்கூடிய, இந்தியன்னு சொல்றதை விட சென்னையில தான் இதெல்லாம் நடக்குது, தமிழ்நாட்டில் இது நடக்குது. ஆனா இஸ்ரேல் தேசம் பாதிக்கப்பட்டா உங்களுக்கு இப்போ விவரம் தெரியாம என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ ஐடி ஃபீல்டு இப்போ தொடப்பட்டு, ஐடி ஃபீல்டு இப்போ ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த போரானது தொடர்ந்து நடக்குமானால் ஐடி கம்பெனி எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனா அமெரிக்கா ஏன் குண்டு போடுச்சுன்னா, யுரேனியம் செறிவூட்டல், இஸ்ரான் அபாயகரமான ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க, அதை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு எதிராகவோ அல்லது உலக நாடுகளுடைய அமைதிக்கு எதிராகவோ பயன்படுத்த போறாங்கன்றதுனாலதானே அவங்க மேல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்களுடைய கன்வர்ஷன் அது. பட் ரியல் கன்வர்ஷன் என்னன்னு நம்ம பார்க்கணும். ரியல் இது என்னன்னு பார்க்கணும். சிலர் இப்படி கூட சொல்றாங்க, நீங்களா இப்படி பேசுறீங்க. சிலர் தான் சொல்றாங்க இஸ்ரேல் தேசம் கிறிஸ்டியன் தேசம், அதனால்தான் ட்ரம்ப் சப்போர்ட் பண்றாரு, இந்த கிறிஸ்தவ தேசம் அந்த கிறிஸ்தவ தேசம் சப்போர்ட் பண்ண. இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. ரியல் ரீசன் இதுதான். ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கால உள்ள எல்லா என்ன சொல்றது கம்பெனிஸ் எதை சார்ந்து இருக்குதுன்னா இந்த சர்வரை சார்ந்து தான் இருக்குது. ஐடி ஃபீல்டு இன்னைக்கு ஒன்றும் இல்லை. எந்த ஐடி ஃபீல்டுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னு கேளுங்க, யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கா தேசம் சொல்லுவாங்க. அப்போ இஸ்ரேல் நாட்டில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அமெரிக்க தேசத்துக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா ஐடியுடைய ஹெட் குவார்டர்ஸ் எல்லாம் எங்க இருக்குது, அமெரிக்க தேசத்துல இருக்கு. அதுக்காக தான் அவங்க ஃபுல் சப்போர்ட் அங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் தேசத்துக்கு. இதுதான் ரியல் ரீசன். இது யாரும் வெளியே கொண்டு வர மாட்டாங்க. இதை யாரும் வெளியே கொண்டு வராம என்ன சொல்றாங்க, அவர் அது முஸ்லிம் தேசம், அதனாலதான் கிறிஸ்தவங்க அடிக்கிறாங்க. இதெல்லாம் தவறான கருத்து. உண்மையான கருத்து என்னன்னு சொல்லி நம்ம புரிந்து கொண்டு நம்ம நடக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணணும். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம் நான் சொல்லலை, அறிவோடு கூட செயல்படுங்கன்னு நான் சொல்ல வரேன். இதை ஒரு மதமாக்கி இதை ஒரு அரசியலாக்காதீங்க. கம்யூனிஸ்ட் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய அரசாங்கம், அதாவது அவங்க ஒன்றியன்னு சொல்றாரு, இந்திய அரசாங்கம் இந்த ஈரான் மீதான தாக்குதலுக்கு யாரெல்லாம் கட்டணம் தெரிவிக்கிறாங்க, போராட்டம் பண்றாங்க, அதை ஒடுக்கும் விதமாக தீவிரமா கண்காணிக்கிறாங்க. இது மதச்சார்பற்ற, இன்னும் சொல்ல போல அணி சேராத இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைக்கு எதிராக இருக்கு அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்,
ஒரு 2 நாளைக்கு முன்பதாக பக்கத்துல நம்ம இந்திய ராணுவ எல்லையில இந்தியன் ஓஷன் பக்கம் 2 கப்பல்களை ஈரான் போர் விமானம் வந்து அழிச்சிருக்கு. அப்போ இந்திய பாதுகாப்பு துறையில இருந்து என்ன செய்தாகணும், நம்ம இந்திய கண்டத்தை காப்பாற்றி ஆகணும், இந்திய மக்களை காப்பாற்றி ஆகணும், அந்த போர் இங்க ரெஃப்ளெக்ட் ஆகாதபடி பார்த்து ஆகணும். அதுக்கு உண்டான காரியத்தை அவங்க செய்யறாங்க. அதையே நீங்க தவறா புரிஞ்சுக்கிடுங்க. நம்மளை காப்பாற்றுறது தானே பிரதமர் அந்த பாதுகாப்புகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார். இதுல என்ன தவறு இருக்கு, இதுல என்ன மதம் இருக்கு, இதுல என்ன அரசியல் இருக்குது, என்ன ஒண்ணு விளங்கலையே எனக்கு. ஏன் நீங்க தவறா நீங்க கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் போதிக்கிறீங்கன்னு ஒண்ணு விளங்கலையே எனக்கு. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன் சார். இப்போ இந்திய தேச சட்டப்படியே இருக்கட்டும், அது பொதுவான சட்டம். இங்க உள்ள முஸ்லிம் சகோதரர்கள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறாங்க, எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள் எத்தனையோ முஸ்லிம் நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க. ஒன்னும் இல்லை, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். இப்போ தற்சமயம் என் வீட்டு அருகில என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். அதாவது முகமதிய சகோதரன், முஸ்லிம் சகோதரர். அவரை வீட்டை தாண்டி போகும்போதெல்லாம் அவர் வீட்டு வெளியே இருந்தாருன்னா உடனே தம்ஸ் அப் காட்டுவார். நான் உடனே காரை நிறுத்தி கிளாஸ் இறக்கி, என்னப்பா அப்படின்னு, நேத்து நீங்க கொடுத்த பேட்டி சூப்பருங்க அப்படின்னு சொல்றது யாரு? ஒரு முஸ்லிம் சகோதரன். நான் என்ன பேட்டி கொடுக்குறேன், எப்பவுமே பாஜகவுக்கு ஆதரவு தான் கொடுத்துட்டு இருக்கேன், பிஜேபிக்கு ஆதரவு தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு, தம்ஸ் அப் காட்டி சூப்பரா பேசுறீங்க, உண்மையை பேசுறீங்க சொல்றது யாரு? ஒரு முஸ்லிம் சகோதரர். ஏன் அவர் சொல்றாருன்னா, சுதந்திரமாக அவங்க இருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த மலானியா எவனோ ஒருத்தனை சாவடிச்சிட்டாங்க ஈரான். அங்க உள்ள பெண்கள் என்ன சொல்றாங்க, இப்போதான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குதுன்றாங்க. நிறைய யூடியூப்ல பார்த்தேன் அவங்க பேட்டி கொடுக்கறது. இப்போதான் எங்களுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்குது. அப்போ அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க அந்த நாட்டு முஸ்லிம்கள். ஆனா நம்ம தேசத்தின் முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, சுதந்திரமா இருக்கிறாங்க. எல்லா வகையிலும் அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. ஒண்ணு இல்லைங்க, நீங்க வேணா நம்முடைய தமிழ்நாட்டு சட்டத்தின்படி இந்த இந்த இது வைக்கக்கூடாது. என்ன சொல்ல, இந்த கோன் போட்ட லவுட் ஸ்பீக்கர் வைக்கக்கூடாது. நீங்க எல்லா இந்த மாஸ்க்லயும் பாத்தீங்கன்னா, முஸ்லிமுடைய அந்த மாஸ்க்ல பாத்தீங்கன்னா 12 மணிக்கு அது அவங்க இது பண்ணுவாங்க. அது இன்னைக்கு வச்சுட்டு தானே இருக்கிறாங்க. ஏதாவது தடை பண்ணாங்களா? மத சுதந்திரத்தை கொடுத்து தானே இருக்கிறாங்க. ஏன் அதை புரிய மாட்டேது யாருக்கும், மக்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் மத சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. யாராவது அந்த மதத்தை ஏதாவது சீனாங்களா, நீங்க தவறு செய்றீங்க ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க. இப்போ வக்புன்னு சொல்லி ஒரு இது இருக்கு இந்த முஸ்லிம் சகோதரர்களுக்கு. அதுல சில பிரச்சனைகள் நடந்ததுனாலதான் மத்திய அரசு அதுக்குள்ள போறாங்களே தவிர, பிரச்சனை இல்லாம அவங்களுக்குள்ள நன்றாக இருந்தா அந்த மத்திய அரசுக்கு எப்படி தெரியுது இந்த பிரச்சனை? அப்ப அங்க உள்ளவங்க யாரோ என்ன பண்றாங்க, பெட்டிஷன் போடுறாங்க, இந்த வக்புல இந்த மாதிரி தவறான காரியம் நடக்குதுங்க, தயவுசெய்து நீங்க ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்றதுனால தான் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்போ உங்களுக்குள்ள ஏதோ கருப்பாடு சொன்னதுனால தான் வெளியே தெரியும், உங்களுக்குள்ள நடக்கிறது எப்படி வெளியே தெரியும். ஆக மத சுதந்திரம் இந்திய தேசத்தில் ரொம்ப நன்றாகவே இருக்குது. அது முஸ்லிம் சகோதரர்கள் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் எந்த வகையிலும் அவங்களுக்கு இங்க எந்த தடையும் இல்லாதபடிக்கு நன்றாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற சமயத்துல எங்கேயோ வாழ்ற முஸ்லிம் உங்க உறவினரும் கிடையாது, உங்க ரத்த சம்பந்தமும் கிடையாது, உங்க மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க வேறு மனிதர்கள், அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி சம்பந்தம் இல்லாத அதை பற்றி நீங்க வீணா போட்டு உங்க உடம்ப நீங்க கெடுத்துக்கிறீங்க. முதலாவது டென்ஷன் ஆகி, ரெண்டாவது இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையை நீங்க குலைச்சல் ஆக்குறீங்க. அடுத்தது இந்த தேசத்திற்கு அரசியல் காரியத்தை நீங்க வீணா சம்பந்தம் இல்லாத இடத்தை கொண்டு வந்து போட்டு அதை அரசியலாக்க முயற்சி பண்ணாதீங்க. இப்படி அரசியலாக்கி இந்த வேணும்னு இந்த சட்டசபை தேர்தலில் என்னமோ பிஜேபி வந்து முஸ்லிமுக்கு எதிராக இருக்கிற மாதிரியே நீங்க காட்டுறீங்க. இல்லவே இல்லை. பிஜேபியில அநேக முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. முஸ்லிம் சகோதரர் அநேகர் அமைதியாக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரசிகர்கள் நம்பிட்டு வராங்க. தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மனைவி செங்கல்பட்டு நீதிமன்றத்தை கேட்டிருக்கக்கூடிய விவாகரத்துக்கான அந்த கோரிக்கை பொதுவெளியில வேற வேற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. விஜயனுடைய இமேஜை பெண்கள் மத்தியில இறக்கணும் அப்படின்ற மாதிரியான போக்குக்காக பின்னால் இருந்து யாரோ இயக்குகிறார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. இந்த நேரத்துல இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுத்து விஜயை ஒரு உருக்குலை செய்ய வேண்டிய காரணம் என்ன? அதாவதுங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எல்லா கணவன் மனைவிக்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். இது இயற்கையாக இருக்கக்கூடியது. ஆனால் அருமையான திருமதி விஜய் அப்படிதான் சொல்லணும். அவங்க இப்போ டிவோர்ஸ் கேஸ் டிவோர்ஸ் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க செங்கல்பட்டு கோர்ட்டில். ஏன்னா அவங்க இருக்கிற அந்த இடத்துல செங்கல்பட்டு தான் அவங்களுக்கு கோர்ட்டு. டிவோர்ஸ் பெட்டிஷன் போட வேண்டிய கோர்ட்டு அவங்களுக்கு. அந்த சிறுசேரி பக்கம் எங்கேயோ இருக்கிறாங்க, ஜுடிஷியல் இது அங்கதான். அதனால அவங்க அங்க போட்டாங்கன்னா அவங்க பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. இப்போ அதுல அவங்க நல்லா அந்த பெட்டிஷன்ல பார்த்தீங்கன்னா நல்லா அழகா குறிப்பிட்டிருக்கிறாங்க. 2021 இந்த பிரச்சனை இருக்குது, இன்னைக்கு புதுசா இல்லை. 2021 இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. நாங்களும் எவ்வளவு எங்களால அமைதியா இருக்க முடியுமோ இருந்துகிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, இவர் இப்படி பண்றதுனால என் பிள்ளைகளுக்கு அவமானமாக இருக்கின்றது, பிள்ளைகளுக்கு நாளைக்கு எதிர்காலம் ஒருவேளை நன்றாக இல்லாதபடிக்கு சில காரியங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவங்க அருமையான திருமதி சங்கீதா விஜய் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு இதுல வாசிச்சேன். அதாவது விஜய் உடைய தாயாரே மருமகளை ரொம்ப போற்றுவாங்களாம். உண்மையாகவே ஒரு குடும்ப அரசியவா, குடும்பத்தை நன்றாக நடத்துகின்றாள், பிள்ளைகளை நன்றாக நடத்துகின்றாள். ஒருவேளை என் பையனே தவறு செய்தா கூட மன்னித்து அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறான் இன்னைக்கு வரைக்கும். என் பையன் மேல அவ்வளவு விமர்சனங்கள் வந்தா கூட ஒரு நல்ல மனைவியை வாழ்ந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி மாமியார மருமகளை பற்றி சொன்னதாக நான் சில இதெல்லாம் நான் வாசித்தேன். உண்மையாக இருக்கலாம் இது. ஆனால் இப்போ திருமதி சங்கீதாவுடைய வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்க்கணும். 2 சின்ன பிள்ளைங்கள, பெரிய பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுக்கும் ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது. வீட்டில் உள்ள சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அந்த பிள்ளைகளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து அருமையான விஜயுடைய மகன், அவர் என்ன பண்றாரு, இப்போ டைரக்டரா சினித்துறை டைரக்டரா வேற வந்துட்டார். அப்போ அவருக்கும் அந்த பாதிப்பு இருக்கதானே செய்யும். விஜய் இன்றைக்கு ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கலாம், மக்களுக்கான சேவை செய்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை சொல்லலாம். ஆனால் இவ்வளவோ சொல்லியும் உன் வீட்டுல நீ இதை செய்யாவிட்டால் உலகத்தில் நீ செய்து பயனே இல்லை. முதலாவது வீடு. அந்த வீட்டுல இருக்கிற காரியத்தை நீ சீர்படுத்தாம வெளியே நீ செய்து என்ன பிரயோஜனம் நான் கேட்கிறேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெட்டிஷன் கூட அவங்க எப்போ கொடுத்துருக்காங்கன்னா டிசம்பர் மாசம் 2025 இந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் கொடுத்துருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க கொடுக்கல. ஆனால் இந்த பெட்டிஷனை வெளியே கொண்டு வந்தது யார் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த பெட்டிஷனை வெளியே கொண்டு வராங்க. ஏன்னா எப்படியாவது சட்டசபை தேர்தலில் இவருக்கு விஜய்க்கு எப்படியாவது பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும், இமேஜ் அவருடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக இத பொது வழியில இவங்க அதை வெளியே விடுறாங்க. கோர்ட்ல இருக்கிற பெட்டிஷன் அதை எப்படி வெளியே வந்துச்சு வழங்குதா? இது எப்படி இருக்குன்னா 5000 ரூபாய் கொடுத்தாரு எல்லாருக்கும், ரொம்ப சந்தோஷம். ஒரே நைட்ல எப்படி கொடுக்க முடிஞ்சது? 1 கோடியே 50 லட்சம் பேருக்கு ஒரே நைட்ல எப்படிங்க 5000 போச்சு? ஆச்சரியமா இல்ல? இது எப்படி போச்சு? ஒண்ணுமே விட. அந்த மாதிரிதான் இப்ப அவங்க கையில சட்டம் இருக்கின்றது. ஆளும் கட்சியாக இருப்பதினாலே அங்க இருக்கிற பெட்டிஷனை என்ன பண்றாங்க, எடுத்து வெளி உலகத்துக்கு இவங்க விடுறாங்க. ஏன் காரணம், எப்படியாவது விஜயுடைய பேரை கெடுக்கணும். இந்த தேர்தலில் விஜய் எப்படியாவது தோற்று போக வேண்டும், மக்கள் மத்தியிலே ஒரு பேர் கெட வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை செய்யறாங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். காரணம் என்னவென்றால் இது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் பிரச்சனை. இது மனைவிக்கும் கணவனுக்கும் உள்ள பிரச்சனை. இதை வெளியே இருக்கிற நாம இதை பேசுவதோ இதை வெளியே கொண்டு வரதோ மிக மிக தவறான காரியம். இதை நான் விரும்பவே இல்லை. அதனால இதை மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான திருமதி சங்கீதாவை நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன்.
பொது வாழ்க்கைக்குன்னு வந்த பிறகு நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்ற உரிமையை கூறும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்கக்கூடிய பார்வை தமிழக அரசியல் இருக்கா? ரெண்டாவது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு வீட்டை தாண்டி கோர்ட் வரைக்கும் ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலும் அது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே. இதுல இருக்கக்கூடிய திமுக இதுல திரிக்குது, திமுக இதுல பெண்கள் வாக்குகளை விஜய்க்கு குறைப்பதற்காக பார்க்குது அப்படின்னா இருக்கிற விஷயத்த வெளியில சொல்றாங்க, அவ்வளவுதானே. இதுல திமுக செய்யற வேலை இல்லைங்க. இது அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு வந்து யார் பேசுவா? என் எதிரி தான் பேசுவார். வழங்குதான் என் எதிரி தான் என்ன பண்ணுவாரு, எப்படியாவது இவன் பேரை கெடுக்கணும், அப்போ இவங்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்ன, அதை வெளி உலகத்தை நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு யார் தான் நினைப்பா? எதிரி தான் நினைப்பான். இப்போ விஜய்க்கு எதிரி யாரு? உதயநிதி, ரெட் ஜெயண்ட், இவங்க தான் எதிரி. அப்போ உதயநிதி யாரு? துணை முதலமைச்சர். அடுத்து உதயநிதி யாரு? திமுக இளைஞர் அணி தலைவர். உதயநிதி யாரு? விளையாட்டுத்துறை அமைச்சர். இத்தனை பொறுப்பு வச்சிருக்கிற உதயநிதி மேல உதயநிதி தானே எதிரி, இப்ப அவர் தானே வெளியே விட்டுருப்பாரு இத என்கின்ற கண்ணோட்டம் எல்லாருக்கும் இருக்கும். அல்லது என்ன வந்தது, டிசம்பர்ல 2025 போட்ட பெட்டிஷனுங்க, அதையே இப்ப மார்ச் மாசம் வெளியே கொண்டு வரணும்? தேவையே இல்லையே. 3 மாசம் கடந்துச்சு. 3 மாசமா இல்லாத ஒரு காரியம் திடீர்னு இன்னைக்கு வருது, வெளியே வருதுன்னா ஏன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கேள்வியா இருந்தாலுமே இருக்கிறதான சார் வந்தது. திமுக ஒண்ணு திரிக்கலையே சார். இருக்கட்டும் சார், இது அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனை சார். இது உங்க குடும்பத்துல எவ்வளவு ஓட்ட இருக்கு சார்? அரசியல் சார், நான் பேச ஆரம்பிச்சேன், உங்க குடும்பத்துல எவ்வளவு ஓட்ட இருக்கு சார்? ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு நான் ஜெயிக்கிறதுக்காக ஒருத்தரை வீழ்த்துறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு முறை தானே. இப்ப இதை வந்து இதுல கண்ணியம், அதுக்காக தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கொண்டு வரக்கூடாது சார். இதுல இதனால யார் பாதிக்கப்படுறா? திருமதி சங்கீதா பாதிக்கப்படுறாங்க, அவங்க பிள்ளைங்க 2 பிள்ளைங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஏன் அதை சிந்திக்க மாட்டாங்க இந்த திமுக? வெளியில வந்ததுனால அவங்களுக்கு என்ன சார் பாதிப்பு? அவங்களுக்கு ஃபேவர் தானே. குடும்பத்துல இருக்கிற நிகழ்வுகளை நீங்க வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்துல காட்டுறீங்களே, தேவையில்லையே. அதனாலதான் தம்பி ஜோசப் விஜய் கிட்ட நான் 6 மாதமா சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன, தம்பி நீ அரசியலுக்கு வந்துட்டா, நீ சும்மா ஒரு டீ கடையில போய் உட்காந்து எவங்கிட்டே பேசினா கூட அதை அரசியல் ஆக்கி அதை வெளி உலகத்துக்கு சொல்லுவாங்க. நீ துபாய்க்கு போயிட்டு வர, நீ சிங்கப்பூருக்கு போயிட்டு வர, நீ மலேசியாவுக்கு போயிட்டு வர, உன் கூட யார் வரா, அங்க உன் கூட யார் தங்குறா, நீ யாரோடு கூட பயணிக்கிற, யாரோடு கூட பேசுற, இதெல்லாம் நீ அரசியலுக்கு வந்தா பேசுவாங்கப்பா. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, நீ ஒரு பெரிய கோடீஸ்வரன், நீ ஒரு பெரிய செலிபிரிட்டி, உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் மக்கள் தளபதினு உன்னை பற்றி பேசுறாங்க. ஆனா நீ அரசியலுக்கு வராதப்பா. நீ அரசியலுக்கு வந்ததுனால இதெல்லாம் வெளியே கொண்டு வருவாங்கன்னு நான் 6 மாதத்துக்கு முன்னதாகவே இதை சொல்லிட்டேன். பல காணொளிகள்ல நான் இதை பேசிட்டேன். அதுக்காக தான் விஜய் நான் வர வேண்டாம்னு சொன்னேன். தவிர அவருக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது, தம்பி விஜய்க்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது, முதலமைச்சர் ஆவது இருக்கு. ஆனால் இப்ப ஏற்பட்ட சூழ்நிலைகள், இப்ப ஏற்பட்ட பிரச்சனைகள் வரும் சார். இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில திருமணம் செய்து கொண்ட பிறகு திருமணம் கடந்த உறவுல நான் எப்படி வேணா பயணிப்பேன். காரணம், நான் தமிழ்நாட்டினுடைய முதன்மையான நடிகன். என்னை பற்றின எந்த விதமான செய்திகளோ அது அவதூறு தரக்கூடியதாக இருந்தாலும் அது யாருமே செய்யக்கூடாது அப்படின்றத சொல்றீங்களா சார்? சார் அப்படி கிடையாது சார். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்வில எப்படி வேணா வாழ்வான் சார். அது அவனுக்கு பிரியமான காரியத்தில் அவன் செய்யறான். திருமணம் அதை கேள்வி கேட்கறதுக்கு யார்? திருமணம் செய்த பிறகு சார் அதை பண்றது சார், அதை பற்றி யார் பேசணும்? அவங்க வீட்டார் தான் பேசணும். மற்றவங்க பேசுறதுக்கு அதிகாரமே கிடையாது சார். இது அவங்க வீட்டார் பேசிட்டு போட்டோம், நமக்கு என்ன சார் வந்தது? இந்த ஊடகங்கள் எல்லாம் இதை பெருசா ஆக்கி இந்த மாதிரி பண்ணிட்டாரு, விஜய் பண்ணிட்டாரு ஏன் சார் பேசுறீங்க? நீங்களாம் யோகியமா? நான் கேட்கிறேன். யார கேக்குறீங்க? இந்த ஊடகங்கள் இருக்கிற அத்தனை பேரும் யோகியமா? இந்த விஜய்க்கு எதிராக நீங்க பேசுறீங்க, இப்படி ஒரு பெட்டிஷன் இருக்குன்னு சொல்லி பேசுறீங்களே, நீங்களாம் யோகியமா? நான் கேட்கிறேன் சார். மனுஷனா இந்த உலகத்துல வாழ்ந்தா ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும். மைனஸ் இல்லாம வாழவே முடியாது சார். ஏதாவது ஒரு குறை இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்கும். ஆன்மீக தலைவனா இருக்கலாம், ஆன்மீகத்தில் உள்ளவங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்னு என்னைக்கு ஒரு மனுஷன் நினைக்கிறோன்னா அங்க நீங்க தவறி விழுறீங்கன்னு அர்த்தம். நான் ஆன்மீகத்துல இருக்கலாம், ஆனா நாங்களும் யாரு தான்? மனுஷன் தான். எங்களுக்குன்னு ஒரு குறை இருக்கும். அது யாருக்கு தான் தெரியும்? எனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்க என்ன பண்றோம்? கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டோம். ஏன்னா நாங்க டைரக்டா கடவுளோடு கூட எப்பவுமே இருக்கோம். அதனால அந்த கடவுள் என்ன பண்றாரு? எங்களை மன்னிச்சிடாரு. எனக்காக நீ உழைக்கிறடா, அதனால நீ தெரியாம தவறு செய்துட்ட, தெரியாம தவறு செய்துட்ட,
உன்னை மன்னிச்சவன் மன்னிக்கிறார். விளங்குதா? இதை தான் நான் எல்லாத்தையும் நான் சொல்றேன். நான் எல்லாரும் மனுஷரா தான் இருக்கிறோம். நீங்க எங்களை தெய்வமா பார்க்கும் போதுதான் தவறு. சில தெய்வமா பார்த்து என்ன பண்றாங்க, நிறைய பணத்தை தூக்கி கொடுத்துட்றாங்க. ஐயோ அவன் என்னை ஏமாத்திட்டான்றாங்க. யார் மேல தவறு? நீ அவனை தெய்வமா பார்த்த, அவனும் ஒரு மனுஷன் தானே. ஆன்மீக வேலையை செய்கின்றான், கரெக்ட். ஆன்மீக வேலையை நான் செய்யறேன், என்ன நீ இயேசுநாதரா பார்க்கறதுதான் தப்பு. நான் இயேசுநாதர் இல்லையே. சார், இப்போ விஜயனுடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய புகாருக்கு பின்னாடி ஏதேனும் அரசியல் பலம் இருக்கும் நீங்க சந்தேகப்படுறீங்க? நிச்சயமா இருக்குதுங்க. நான் கேள்விப்பட்டேன். திருமதி சங்கீதா என்ன பண்றாங்க, ஒரு திருமணத்துக்கு போறாங்க. போன சமயத்தில் அங்க உள்ள திருமணத்துல திமுகவுடைய சில முக்கியமானவர்கள் இவங்களை சந்திக்கிறாங்க. சரியா? ஒருவேளை அந்த சந்திப்புல என்ன இருக்கலாம், ஒருவேளை திருமதி சங்கீதா கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம், இதாங்க சரியான சமயம், நீங்க கொஞ்சம் இந்த பெட்டிஷனை இது பண்ண கூட சொல்லியிருந்திருக்கலாம். அப்படியும் எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதனால திமுகவுடைய தூண்டுதலினால் ஒருவேளை இப்பொழுது அதை வெளியிட்டிருக்கலாம், இல்ல திமுகவே இதை வெளியிட்டிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அடுத்து இன்னொரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, அருமையான தம்பி ஜோசப் விஜய் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு வீட்டில் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது திருமதி சங்கீதா அதுக்கு பெரிய ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறாங்க. என்னன்னா, நீங்க கட்சியில ஆரம்பிக்க கூடாது, நீங்க நடிங்க, சினித்துறையிலே இருங்க, ஆனா கட்சி ஆரம்பிச்சு நீங்க இந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் அதுல போட்டு வீணடிக்க வேண்டாம், இதனால உங்க பேரும் கெட்டு போகும், எங்களுக்கும் சுதந்திரம் இருக்காது. அது உண்மைதானே? இப்போ இவர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு வச்சுங்க, திருமதி சங்கீதா எங்கேயாவது ரோட்ல போய் நிக்கிறாங்க, இந்த முதலமைச்சர் மனைவி இங்க ரோட்ல நிக்கிறாங்க அப்படின்ற பேச்சு கட்டாயம் வரதானே செய்யும். சுதந்திரமே பறிக்கப்படுது. நடிகரா இருக்கும் போதே அப்படிதான். நடிகரா இருக்கும் போதே இந்த பிரச்சனை என்ன, அப்ப இன்னும் கொஞ்சம் முதலமைச்சரானா எவ்வளவு பிரச்சனை வரும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பார்த்து கேட்கறாங்க, ஏன் சார் நீ கட்சியில சேரக்கூடாதான்னு கேட்கறாங்க. ஆன்மீக தலைவனா இருக்கும்போது இவ்வளவு பேச்சு. உங்க கமெண்ட்ல, அதோ உங்க சேனல் வர்ற கமெண்ட்ல என்ன திட்டுறவங்க தான் வருவாங்க, என்ன வாழ்த்துறவங்க யாருமே வர மாட்டாங்க. ஆனால் நான் சந்தோஷப்படுறேன், அப்படியாவது என்னுடைய பேட்டியை பார்த்து ஒரு விமர்சனம் கொடுக்குறாங்களே, முழு பேட்டியை பார்த்துருக்காங்க, எனக்கு ஒரு சந்தோஷம். அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, என் முழு பேட்டியை அவங்க பார்த்துட்டாங்க, அந்த திருப்தி எனக்கு இருக்குது. ஆனா நானே ஒரு கட்சியில சேர்ந்து அதுல நான் ஏதாவது ஈடுபாடு கொண்டு ஏதாவது நான் பண்ணனா அடுத்தது இன்னும் எப்படி பேசுவாங்க அப்படின்ற நிலைப்பாட்டை நான் யோசித்து பார்க்கிறேன். அதனால்தான் இதோட நான் நிறுத்திக்கிறேன், என்னுடைய ஆதரவோடு கூட நான் நிறுத்திக் கொள்கின்றேன் தவிர அதுக்கு மேல நான் வரணும் நான் விருப்பப்படலை. ஏன்னா ஒரு நல்ல காரியம் ஒருத்தர் செய்யறாங்க, ஆதரவா இருப்போம், அதோட நான் நிறுத்திக்கிறேன். அதே மாதிரிதான் திருமதி சங்கீதா அவங்க நிச்சயமாக சொல்லியிருக்கிறாங்க, நீங்க அரசியலுக்கு போகக்கூடாது, அரசியலுக்கு போனா உங்களுக்கும் எனக்கும் பிளவு தான் ஏற்படும், நிச்சயமா ஏற்படும். இது உண்மைதானுங்க. இப்போ 41 பேர் இந்த கரூர்ல செத்தாங்க. இப்ப இவரு அரசியலுக்கு வராம இருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? இத்தனை உயிர்கள் போயிருக்குமா? இவர் பாடி நடிச்சுக்கிட்டு இவர் போன இடம்லாம் எல்லாரும் ரசிகர்கள் கூட்டம் இருக்கதான் செய்யுது, அது வேற விஷயம். ஆனா 41 உயிர் போயிடுச்சு, திரும்பி வந்துருமா அந்த 41 உயிர்? நீ அரசியலுக்கு வந்ததுனால தானே இந்த பிரச்சனை. நான் அப்பவே சொன்னேன், தம்பி இப்ப கூட ஒண்ணும் இல்லை, நிறுத்திருப்பா அவன் அரசியல் வாழ்க்கை, வேண்டாம்பா, 41 உயிர் போயிடுச்சே, பாவம் அந்த குடும்பம் எவ்வளவு வேதனை போடும். ஒண்ணும் இல்லை, என் தகப்பன் இறந்துட்டாங்க, அந்த 2 உயிர் போனது இன்னைக்கு வரைக்கும் என்னால மீள முடியல. எத்தனையோ வருஷம் ஆச்சு அவங்க இறந்து, இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய நினைவு என்னை விட்டு போகல. அப்ப அந்த 41 குடும்பம் பாவம்ல, நான் அப்படி சிந்திக்கிறேன் நான். அதனால மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில் தான் ஒரு மனிதன் வாழ வேண்டுமே தவிர, நம்மால் ஒருவருக்கு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்தை விட்டு கடந்து வருவது நல்லது. சார், பல்வேறு தகவல்கள் நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட